விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி 2025 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு 4, 5, 6ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் விட ராசியை தனிச்சுக்கிரன் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்புங்க. இந்த தனிச்சுக்கிரன் வலுத்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி இந்த வாரத்தில் இந்த 7 நாட்கள்ல ஏதோ ஒரு வகையில் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையும், நண்பர்களால் உதவிகள் வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப நாள் பார்க்காத நண்பரை திடீர்னு வந்து பார்க்கறது, அவர் கூட ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படுறதுன்ற மாதிரியான விஷயங்களும், இளைய பருவத்தினர்களுக்கு காதல் மாதிரியான அமைப்புகள்ல புதிய அறிமுகம் வரக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான 7ஆம் பாவகத்தின் நல்ல தன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் தான். உங்களுடைய 6ஆம் அதிபதி வக்ர நிலையில் இருப்பது தேவையில்லாத புதிய கடன்கள்லையும் வம்பு வழக்குகள் மாதிரியான அமைப்புகள்ல 3ஆம் தரப்போட விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது இந்த வாரத்துல மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலனாக இருக்குங்க. இப்ப யாராவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இப்போ சற்று அதுல தலை சாய்க்க வேணான்ற மாதிரியான ஒரு விஷயம். குரு வக்கரமாக இருக்கிறது கோச்சார நிலைகள்ல சில நேரங்கள்ல தன்மை ஒரு மாதிரியான பலவீன தன்மை இருந்தாலும் கூட, குரு ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்கிறதும், ஓரளவுக்கு சனியினுடைய ராகுனுடைய தாக்குதல் இல்லாம இருக்கிறது, ஓரளவுக்கு 8-12 சுபத்துவ அமைப்புகள்ல பிறந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமாக போகக்கூடிய அமைப்பு, அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஆனாலும் பிற்பகுதியில் அதனால லாபம் வரக்கூடிய தன்மைன்னு மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல மிகப்பெரிய கெடுபலன்கள் எதுவும் இல்லாம ராசியை தனிச்சுக்கிரன் பார்க்கறதால எதனை முடிவெடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதனை செய்யக்கூடிய தன்மையில 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இளைய பருவத்தினர்களுக்கும் வேலை இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருடல்கள் இருக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரி இருக்கும். வேலை இடத்துல மட்டும் கோபப்படுறதோ எமோஷனலா வெளிக்காட்டிக்கிறதோ சண்டை போடுறதோ மாதிரியான விஷயங்களை செய்து தவிர்த்துக்கக்கூடிய ஒரு வாரமாகவே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் 2025 இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும்.